கத்துட்டு அச்சக்கண்டமா சொல்லுங்க. ரவை எப்படி வறுக்கணும் சொல்லுங்க. பொன் வறுலாக வறுக்கணும். ஓகே. டீ வந்து மிதமாக வச்சுருவோம். மிதமான தீயில பொன் வறுலாக வறுக்கணும். சொல் பேருமா. நீங்கள் ஏலக்காய் இருக்குது, இது ரெடி பண்ணி வைக்கங்க. வறுத்த ரவையில் சர்க்கரை, வறுத்த முந்திரி, தூளை நுணுக்கின ஏலக்காய் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கிலோ ரவைக்கு 2 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், வறுத்த ரவையும் சர்க்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பால் சூடாக காய்ச்சி ரவா லட்டுகளை உருண்டைகளை பிடிக்க வேண்டியதுதான். பால் இப்போ சூடாக காய்ச்சியாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய வைக்கலாம். பால் ஊற்றணும். பால் ஊற்றிட்டு ரவா லட்டை அப்படியே பிடிக்கணும். இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க? இந்த ரவை வறுத்து போட்டீங்க, அதோட சர்க்கரை சர்க்கரை, முந்திரி, ஏலக்காய் தூள், ஏலக்காய் தூள், அவ்வளோதான். அப்போ பால் ஊற்றி பிசைகிறோம். நீங்கள் எவ்வளோ ரவை எடுத்தீங்க? ரவை வந்து 2 கிலோ ரவை, 2 கிலோ சர்க்கரை. 2 கிலோ ரவைக்கு 2 கிலோ சர்க்கரை. முந்திரி 200. ஏலக்காய் 50. 50ல் பாதி போடலாம், 20 கிராம். தூள் நுணுக்கி போட்டிங்களா? உங்களுக்கு இதில் எவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லட்டு பிடிக்கிறதுல? யாருக்கு? எனக்கா? எங்கள் மாமியார் வீட்டில் போனதுல இந்த வேலையெல்லாம் செஞ்சுருந்தாங்க. அப்புறம் இப்போ வந்து லைட்டாக இது மாதிரி பிடிச்சி வச்சிடணுமா? காட்டுங்க, கொஞ்சம் தட்டு எடுத்து காட்டுங்களேன். போல் லைட்டாக பிடிச்சி எடுத்து வச்சுட்டு, லைட்டாக இல்லை, அது பிடிச்சாலே டைட்டாக ஆகிடும். அவ்வளோதான். இதோட பிடிச்சோம்னா உருண்டை ஸ்ட்ராங் ஆகிடும். இதில் எத்தனை உருண்டைகள் வரும்? சுமாராக எவ்வளோ உருண்டைகள் வரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 51 வரணும். 51 உருண்டை வரணுமா? ஓகே. பால் அடுப்பில் சிம்மில் வச்சுருக்கீங்களா? சூடாக இருந்துகிட்டே இருக்கணும். பால் சூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சூடாக இருந்தால் தான் வரும், இல்லைன்னா வராது. சூடாக ஊற்றினா தான் பால் வரும். ரவையும் சூடாக போட்டு கலக்கணும். சர்க்கரை ரவை சூடாக போட்டு கலந்துட்டு அப்போ தான் பால் அப்படியே பாவு மாரி வரும். அப்படியே பிடிச்சோம்னா பிடிக்கிறதுக்கு வசதி. உரவாடும். அப்படியே உரவாடி அழகாக வந்துடும். இதுமாரி இருக்கணும். அப்போ பாகு இறுகி ரவா லட்டு உடையாமல் ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்கும். இல்லைன்னா பல வச்சோம்னா ரவா லட்டு உடையாமல் இருக்கும். இன்னும் கேட்டால் இதுலேயே பால் சுட்டுனே இருக்கும். அப்படி அப்படியே எடுத்து குடிப்பாங்க. பால் சூடாக ஊற்றி அங்கேயே அடுப்பாண்டியே சூடாக ஊற்றி 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 டக்கு டக்குன்னு குடிப்பாங்க. அது இன்னும் ரொம்ப அப்படியே இருக்கும். இது கூட தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாவு வந்துடுது. 2 பொண்ணு பெற்று வச்சுங்க. சேம் இந்த மாதிரி தான் நான் கற்றுக்கினேன். 2 பொண்ணு இல்லை,
அவங்க ஃபோனு பார்த்தே செஞ்சிருவாங்க, இல்லை ஆர்டர் பண்ணிடுவாங்க. அவங்க அவங்க வளர சொல்லாது எந்த ரேஞ்சில் இருக்கோம் நாளுன்னே தெரில. 2 கிலோ ரவைக்கு 2 கிலோ சர்க்கரைக்கு 101 லட்டு ரெடி ஆகிடுச்சு. அதாவது 101 லட்டு கிடைச்சது. நீங்களும் இது போல் லட்டு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சென்னை ஃப்ளேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். புதிய புதிய வீடியோக்கள் வரும். தேங்க்யூ, பாய்.